3 மாசமா ஹெட்டேக். அதுக்கு பெயின் கில்லர் மட்டும் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஹலோ, திஸ் இஸ் டாக்டர் அஜய் குமார். நம்ம ரீசெண்டாக நம்ம கிளினிக்கு 3 மந்த்ஸ் ஹெட்டேக்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அப்புறம் தான் நம்ம அவங்களுக்கு மைக்ரைன் ஹெட்டேக்னு டயக்னோஸ் பண்ணிட்டோம். மைக்ரைன் ஹெட்டேக்னா என்னங்க? மைக்ரைன் ஹெட்டேக்குங்கிறது ஒரு நியூரலாஜிக்கல் டிஸார்டர். சிம்பிள் வேர்ட்ஸில் ஹைப்பர் எக்ஸைட்டபிளாக இருக்கிறதோ இல்லை ஓவர் ஸ்டிமுலேட்டட் இருக்கிற பிரெயின்னு வச்சுக்கோங்க. மெடிக்கலி ட்ரைஜெமினல் நர்வ், இந்த நர்வ் தான் நம்ம முகத்துக்கும் நம்மளோட தலைப்பகுதிக்கும் சப்ளை பண்ணுது. இந்த ட்ரைஜெமினல் வாஸ்குலர் சிஸ்டமோட ஆக்டிவேஷனால சில இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் லைக் சப்ஸ்டன்ஸ் பி, சிஜிஆர்பி, கால்சிட்டோனின் ஜீன் ரிலேட்டட் பெப்டைட், இந்த மாதிரி மீடியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது. இந்த இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் நம்மளோட பிரெயின் பார்ட்வேவும் பிரெயின் சுற்றி இருக்கிற லேயர் மெனிஞ்சஸ்ன்னு சொல்லுவோம், அதோட இன்ஃப்ளமேஷன் பண்ணுறதுனால வர பெயின் தான் மைக்ரைன். எந்த ஹெட்டேக்கை நம்ம மைக்ரைன்னு க்ரைட்டீரியா பண்ண முடியும்? ஒரு ஹெட்டேக் 4 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரம் இருக்கணும். அதுதான் ஒரு அட்டாக்னு நம்ம சொல்லுவோம். இந்த அட்டாக் அந்த பேஷண்ட் மினிமம் ஒரு 5 அட்டாக்ஸ் ஆச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும். மைக்ரைன் ஹெட்டேக் இருக்கவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சைடாக தான் ஹெட்டேக் இருக்கும், யூனிலேட்ரல் ஹெட்டேக் இருக்கும். ஹெட்டேக் வந்து த்ரோபிங் டைப்ல இருக்கும், அதாவது விண்ணு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஹெட்டேக்கோட சேர்ந்து அவங்களுக்கு உமட்டல், வாந்தி, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கும். அண்ட் சில பேருக்கு லைட் சென்சிட்டிவிட்டினால, அதாவது ஃபோட்டோஃபோபியா, லைட் பார்க்கறதுனால பெயின் ட்ரிகர் ஆகும். ஃபோனோஃபோபியா, சவுண்டு பார்க்கறதுனால பெயின் ட்ரிகர் ஆகும். சில பேருக்கு ஸ்மெல்லுனால கூட ட்ரிகர் ஆகும். மைக்ரைன்லேயே இன்னொரு டைப் இருக்கு, மைக்ரைன் வித் ஆரா. ஆரானா என்னங்க? நம்ம பார்வையில ஒரு பகுதி மட்டும் பிளைண்ட் ஸ்பாட் மாதிரி கருப்பா இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு ஃபிளாஷ் லைட் அடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம பார்வையில ஜிக்ஸாக் லைன்ஸ் கிரியேட் ஆகும். பார்வை மங்கலாக ஆரம்பிக்கும். நம்ம பேச நினைக்கிற வார்த்தைகள், அதாவது ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவோம், இது எல்லாமே கிரியேட் ஆகும். மைக்ரைன் ஹெட்டேக் கூட ஆரா இருக்கிறவங்களுக்கு இந்த ஆரா சிம்டம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகும். இந்த ஆரா சிம்டம்ஸ் ஒரு 1 hour இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் மைக்ரைன் வந்து, அதுக்கப்புறம் நாசியா இல்ல வாமிட்டிங் அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். மைக்ரைனுக்கு என்ன டெஸ்ட்? எம்ஆர்ஐ, சிடி, பிளட் டெஸ்ட் எல்லாமே நம்ம வேற ஏதாவது எட்டியாலஜி, வேற ஏதாவது காரணம் இருக்கா இந்த ஹெட்டேக்குன்னு பார்க்கறதுக்காக பார்க்கறது தான். மைக்ரைன் ஒரு கிளினிக்கல் டயக்னோசிஸே போதும். மைக்ரைனோட ட்ரீட்மெண்ட், பெயினுக்கு என்எஸ்ஐடிஸ், கீட்டோலாக், நாப்ராக்சன், டைக்ளோஃபெனாக், இந்த மாதிரி பெயினை செட்டில் பண்ணலாம். ட்ரிப்டன்ஸ், அதாவது மைக்ரைன் ஸ்பெசிஃபிக் ட்ரக்ஸ், இதுதான் நம்மளோட செரோட்டோனின் ரிசெப்டார்ஸ்ல ஆக்ட் ஆகி நம்மளுக்கு மைக்ரைன் பெயினை ரெடியூஸ் பண்ணும். இப்போ ரீசன்ட் ட்ரீட்மெண்ட் லைன்ல இருக்கிறது தான் சிஜிஆர்பி, கால்சிட்டோனின் ஜீன் ரிலேட்டட் பெப்டைடோட ஆன்டகோனிஸ்ட். அதுதான் இப்போ ரீசன்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ல இருக்கு. ஸோ மைக்ரைன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன கொடுக்கணும்? ஸோ ப்ரொஃபைலாக்டிக்காக நம்ம பீட்டா பிளாக்கர்ஸ், ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ், ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்ஸ், இதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மைக்ரைன் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் ப்ராப்பர் ஸ்லீப். ஒரே நேரத்துக்கு, டெய்லியும் ஒரே நேரத்துக்கு தூங்குற பழக்கத்தை வச்சுக்கணும். அதிகமாக தண்ணி, நீராகாரம் அதிகமாக எடுத்துக்கணும். அவங்க அதே மாதிரி கெஃபைன், அதாவது காஃபி, டீ, இதெல்லாம் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸ்லீப் சைக்கிள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே போதும். இது மூலமாக நம்ம மைக்ரைனை கரெக்டான கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்.